ஹலோ ஷோல், வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஆண்ட்ரூவில் எப்படி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து சென்னை ஆண்ட்ரூவில் வந்து நிறைய பேருக்கு எப்படி மெயிலை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபீமேலை கண்டுபிடிக்கிறது நிறைய கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சன்னாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய வெரைட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ தான். ஏன்னா ஆண்ட்ரூவில் வந்து நம்ம பாடியை வச்சு பார்த்தே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மற்ற மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வச்சு பார்த்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஹெட் ஷேப்பு வந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் ஹெட் ஷேப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பட் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஷோல் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு சன்னாஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சன்னாஸ் பற்றி மட்டும் கிடையாது, மொத்த எல்லா மீன்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சென்னை ஆண்ட்ரூவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் அட்லீஸ்ட் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப குட்டியில் வந்து நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 4 இன்ச் இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 4 to 5 இன்ச் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணேன். ஆனால் அது வந்து ஒரு 3 இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஒரு 3.5 மேலெலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஓகே, இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு அண்ட் ஃபீமேலுக்கும் டிஃப்ரென்சேஷன் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது வீடியோவில் லைட் அடித்து காட்டுறது மெயிலு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கொஞ்சம் பெரிய மெயிலு, கிட்டத்தட்ட ஒரு 4.5 அப்படி இருக்கும். ஸோ இந்த மெயிலுக்கு அந்த ஃபீமேலை நான் உங்களுக்கு காட்டும்போது நல்லாவே அந்த பார்த்தாலே அந்த ஒரு டிஃப்ரென்சேஷன் தெரியும். நான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிளியராக காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஃபின்னோட, ஸோ ஷார்ட் ஃபின்னோட இருக்குது பாருங்கள். அண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியாக இருக்கும். ஸோ நான் டார்க் பிளேஸில் வச்சுருக்கேன், பிகாஸ் பேரிங் பண்ணி அதுங்களை இன்னும் நான் லைட்டுக்கு அடாப்ட் பண்ணல, அதனால் டார்க் பிளேஸில் வச்சுருக்கேன், அதான் அப்படி இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் லைட் அடித்து காட்டும் போது உங்களுக்கு மெயிலோட கலர் எப்படி இருக்குதுன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மெயிலு கம்பேர்ட் டு ஃபீமேலோட. ஸோ இப்போ இதே டேங்க்கில் இருக்க மீனை வந்து நான் லைட் அடித்து காட்ட போகிறேன். ஆனால் லைட் அடித்த உடனே இந்த மீன்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கலர்லாம் டல்லாகிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த ஃபின் சைஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபின் சைஸ் வந்து மெயிலுக்கு பெருசாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஐஃபின் ஆண்ட்ரூஸ் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நார்மலாக ஆண்ட்ரூஸில் மெயில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபின் சைஸ் இருக்கும். பட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபின் சைஸ் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. சம்டைம்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு தான் நல்ல ஃபின் சைஸ் வரும், அதோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து தான் சொல்லப்போனால். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஷேப். ஸோ ஹெட் ஷேப் வந்து பாருங்கள், ஸோ கொஞ்சம் லைட்டர் கலரோடு இருக்கிறது வந்து ஃபீமேலு, கொஞ்சம் டார்க்காக பாடி கலர் இருக்குது பாருங்கள், அது மெயிலு. அண்டு 2 பேரோட ஹெட் ஷேப்பும் பார்த்திங்கன்னா சிம்லராக ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மெயிலோட ஹெட் ஷேப்பும் ஃபீமேலோட ஹெட் ஷேப்பும். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அந்த மவுத் ஷேப்பு தான். ஸோ கண் வந்து பார்த்திங்கன்னா மவுத்தாண்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மெயிலு. அந்த கண் மவுத்தாண்ட இருந்து ஆரம்பிக்காமல் கொஞ்சம் முன்னாடி இருந்து ஆரம்பிக்குதுன்னா அது ஃபீமேலு. ஸோ அது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அது வந்து பார்க்க கொஞ்சம் ஃபோனில் பார்க்க அவ்வளோ கிளியராக இருக்காது, நேரில் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹெட் ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹெட் ஷேப்பில் வந்து பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே பாடி ஷேப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாடி ஷேப்பில் தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுவும் செமி அடல்ட் சைஸ் இருக்கணும் மீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேப்பில் பாருங்கள். ஸோ கீழே இருக்கிறது ஃபீமேலு, மேலே இருக்கிறது மெயிலு, சேம் ஃபிஷ் தான். ஸோ மேல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்கும், மெயில் எப்போவுமே ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பல்கியாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சன்னாக்கு நல்லா ரெகுலராக ஃபீட் பண்ணுறீங்கன்னா மெயிலே வந்து பல்கியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் ஆனாலும் அந்த ஃபின் சைஸ் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் அதோட ஹெட் ஷேப்பை பாருங்கள், இதில் எப்படி இருக்குது பாருங்கள் பாயிண்டடாக ஃபீமேலுக்கு, அண்ட் மேலுக்கு பாருங்கள் எப்படி நல்லா ரவுண்டடாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பார்க்குறது மூலியமாகவே இது வந்து எது மேல் எது ஃபீமேலுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் டாப் வியூலேருந்து காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த மவுத் ஷேப் வச்சு தான் சொல்லுவோம் தவிர அந்த ஹெட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் ஜெனட்டல் ஏரியா வந்து நான் காட்ட போகிறதில்ல, பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டல் ஏரியா ரொம்ப குட்டியாக இருக்கும், என் ஃபோனில் அவ்வளோ விசிபிளாக தெரியாது. ஸோ ஜெனட்டல் ஏரியா வச்சு காட்டி உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஜெனட்டல் ஏரியாவை காட்டாமல் ஜஸ்ட் பாடி அண்டு ஹெட் ஷேப்பு அண்ட் அதோட மவுத்தில் இருக்க ஷேப்பு, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கலர் டிஃப்ரென்ஸ், அப்புறம் ஃபின் டிஃப்ரென்ஸ், இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து நான் டேங்க்கில் இருக்கிற ஆண்ட்ரூஸை காட்டுறேன். சென்னை ஆண்ட்ரூவில் மெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபீட் எடுத்தது பாருங்கள், அது மெயிலு.
ஸோ பின்னாடி அப்படியே வந்தது ஃபீமேல். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து பேட்டர்ன் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அண்ட் பாடியில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு எல்லோ கலர் இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு லைட்டாக. அது சம் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். சில ஃபீமேல்ஸ்க்கு அந்த எல்லோ கலர் இருக்காது. ஒரு மாரி எல்லோ ஆரஞ்சு மாரி ஒரு சின்னதா கலர் இருக்கும். அது வந்து நீங்க நேர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் மெயிலோட பாடி கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரெட் கலரில் இருக்கும். ஸோ ரெட் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து ஒரு வேறு மாரி தீம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டார்க் தீம் மாரி வச்சுக்கிறீங்கன்னா, மெயிலோட பாடி கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்படியே ஒரு பிளாக் கலரில் மாற ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ அது வந்து தான் நியான் ப்ளூ ஆண்ட்ரூன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது நீங்கள் வைக்கிற இடத்த பொறுத்து அது கலர்ஸாக மாறும். ஸோ அதனால் ஆண்ட்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வச்சுருக்கனால ஸோ அது இப்படி இருக்குது. ஸோ அந்த டேங்க்கில் பார்த்தீங்கல்ல, ஒரு ரெட் கலரில் ஒரு மெயில் நல்லா ப்ளூ ஃபின்னோட. ஸோ அதுவே வந்து நான் டார்க் ஸ்பேஸில் இருக்கும்போது எடுத்த வீடியோ இது. ஸோ அந்த மீனும் இந்த மீனும் சேம் மீன் தான். வேறு மீன் கிடையாது. நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டார்க் ஸ்பேஸில் வைக்கும்போது லைட்டே இல்லாதப்போ, அந்த இடத்துல அந்த மீன்கள் கலர் எப்படி இருக்குதுன்றத பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியான் ப்ளூ ஆண்ட்ரூ மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டார்க் பாடியோட, நல்ல ஃபின் அந்த நல்ல ஒரு ப்ளூ கலரோட. ஸோ வந்து ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சாக்லேட் ப்ரவுன் கலரோட இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மீன்கள் கலர் மாறும் ஆண்ட்ரூஸில் மெயினாக. ஸோ அதனால் வந்து இதை வச்சு தான் நியான் ப்ளூ ஆண்ட்ரூ, ரெட் ஆண்ட்ரூன்னு சொல்கிறானுங்க. பட் ஆண்ட்ரூவை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 மீன்கள் வந்து ஹக் பண்ணிக்குது. அந்த ஹக் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஒரு நம்ம பேர் ஆகிட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அது. அண்ட் ப்ரீடிங்க்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஹக்கிங் நடக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிகல்சல் மாதிரியே இருக்கும். எக்லே பண்ணுற அந்த ரிகல்சல் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷோல் சன்னா ஆண்ட்ரூவில் வந்து ரெட் ஆண்ட்ரூ, பிளாக் ஆண்ட்ரூக்குன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டேங்க் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்ஸில் இருக்குதுன்ற மாதிரியே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா மெயிலோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டல்லாக அப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு ஃபீமேலுக்கு கலரே இருக்காதுன்னு கிடையாது. ஃபீமேலுக்கு கலர் இருக்கும். அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சன்னாஸ் எல்லாம் நான் எப்படி பேர் பண்ணேன், அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக தனியாக போட்டிருக்கிறேன். அது யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். ஆண்ட்ரூ எப்படி நான் வந்து பேர் பண்ணேன், ஸோ அதெல்லாம் எப்படி நான் ஒரு பேராக வச்சுருக்கேன்ற வீடியோ அது யூஸாக இருக்கும். ஸோ ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி சன்னாஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். ஸ்டுவார்ட்டி பேரிங்கு அது வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கூட. ஸோ சீன் நெக்ஸ்ட் வீடியோ. பை ஷோர்.